வாங்க மீல் மேக்கர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய், காஞ்ச மிளகாய், தனியா. ஃபஸ்ட்டு தண்ணியை கொதிக்க வச்சுப்போம். பேனில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் மீல் மேக்கர் கொஞ்சமாக போட்டு வேக்காடு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வச்சுருவோம். நல்லா கொதிச்சு வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருவோம், ஆறட்டும். அதுக்கு முன்னாடி மசாலாலாம் நம்ம வறுத்து வச்சுருவோம். ஃபஸ்ட்டு தனியா பேனை சூடானதுக்கப்புறம் தனியா கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்துப்போம். அடுத்து சோம்பு, ஜீரகம், மிளகு இதெல்லாத்தையும் கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். அடுத்து காஞ்ச மிளகாய், 2 காஷ்மீரி சில்லி, 2 நார்மல் ரெட் சில்லி போட்டிருக்கேன் நான். அதுங்கெல்லாம் சூட்லேயே வறுத்துக்குங்க, கருகிடுச்சுன்னா ஃப்ளேவர் போயிடும். அடுத்து அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை லேசாக வதக்கிட்டு ஒரு வறுட்டு வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சுருவோம். அதுக்கு முன்னாடி சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த மீல் மேக்கர் தண்ணியிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு பிழிஞ்சிட்டு சுத்தமாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஹீட் கருகக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை கொட்டி ஏன்னா அதில் காரம் ஏறணும். இல்லை சவுக்குன்னு அந்த மசாலாலாம் எதுவும் ஏறாமல் வெறும்னே தெரியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணெயில் மசாலாவோடு சேர்த்து இந்த மீல் மேக்கர் போட்டு வறுத்து எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டு சோம்பு, பெருஞ்சீரகம், பட்டை, இலை, மூணு லவங்கம் நல்லா கருகாமல் லோ ஃப்ளேமில் வச்சு பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போடணும். அரிஞ்சு வச்சுருக்க 100 கிராம் அளவு உள்ள ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கணும். வெங்காயத்தை நீங்கள் பொடியாக கட் பண்ணாதான், பெருசாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீட் வாக்கிலையும் கட் பண்ணக்கூடாது. நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோடு சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. போனதுக்கப்புறம் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், தக்காளி பியூரி, அதை அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயும் பச்சை வாசனைலாம் போட்டு நல்லா வதக்குங்க. நம்ம ஏற்கனவே மசாலா வறுத்து வச்ச மசாலாவை அரைச்சி இதோட பேஸ்ட்டாக ஊற்றுறோம்.
தனியா, சோம்பு, தேங்காய், காஞ்ச மிளகா, சீரகம் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைச்சதை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றுறோம். இது எப்போ ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, தக்காளி நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் ஊற்றணும். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. ஜார் கழுவுன தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கரை, மசாலாவோட வறுத்த மீல் மேக்கரை இதில் ஆட் பண்ணிடணும். மூடி வச்சு நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வரணும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு பார்த்து உப்பு போட்டுங்க. ஏன்னா மீல் மேக்கரில் ஏற்கனவே போட்டிருக்கோம் வேக வைக்கும் போதும். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி இதோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பராக இருக்கும். இதில் அதிக ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி, வணக்கம்.